எத்தனை முறை ஆண்டவரை நான் சோதிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். நம் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது எத்தனை முறை நான் உன்கிட்ட சொல்றேன், சொன்னதையே திருப்பி திருப்பி நீ செஞ்சுக்கிட்டே வந்து நிக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா என்று நாம் கேட்கின்றோம். ஆனால் நமது ஆண்டவர் நம்மை பார்த்து இதே கேள்வியை கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? நாம் அதை நினைத்து பார்த்திருக்கின்றோமா? நம்மிடமும் ஆண்டவர் இதே கேள்வியை கேட்பார் என்று. ஏன் அன்பானவர்களே? ஏனென்றால் நமது பிள்ளைகள் தன் கண்களால் நம்மை பார்க்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்ப்பதில்லை. அதனால் நமக்கு ஆண்டவர் மேல் பயம் இல்லை. ஆண்டவர் சொல்வதையும் நாம் கேட்பதில்லை. இதுதான் காரணம். இதே காரியத்தை தான் ஆண்டவர் மோசேயிடமும் சொன்னார். மோசேயை பார்த்தவர் சொல்லுகின்றார், இந்த ஜனங்களை நான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வந்தேன். இந்த பாலைவனத்திலும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் அவர்களுக்கு செய்தேன். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதுவரை என்னை 10 முறை சோதித்து விட்டார்கள். அதனால் நான் அவர்களை அழைத்து கொண்டு செல்லுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாட்டை அவர்கள் காண மாட்டார்கள் என்று சொன்னதாக நாம் எண்ணிக்கையின் புஸ்தகம், அதாவது எண்ணாகமம் 14:22 வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இதை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நமக்கு தெரியக்கூடிய விஷயம், ஆண்டவர் சொல்வதை பாருங்கள், 10 முறை அவர்கள் என்னை சோதித்தார்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஒவ்வொரு தடவையும் நாம் தவறு செய்யும் பொழுது அவர் அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வருகின்றார், கணக்கு புத்தகத்தில் எழுதி கொண்டு வருகின்றார் என்றுதானே அர்த்தம். நம்மை நாமே சோதித்து பார்ப்போமே. நாம் பிறந்த நேரம் முதல் இந்நேரம் வரைக்கும் நாம் எத்தனை தவறுகளை நாம் செய்திருக்கின்றோம். நமது சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் மனதாலும் உடலாலும் அப்பப்பா ஏகப்பட்ட தீமைகள், ஏகப்பட்ட தவறுகள் நாம் செய்து ஆண்டவரை நாம் சோதித்திருக்கின்றோம். ஆனால் நாம் அதையெல்லாம் கணக்கு புத்தகத்தில் நாம் எழுதி வைப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் எழுதி வைத்து கொண்டிருக்கிறாராம். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு எத்தனை கணக்கு புத்தகங்கள் அவர் வைத்திருக்க வேண்டும்? அன்பானவர்களே, நாம் இதை யோசிக்காததினால்தான், நாம் துணிந்து ஆண்டவரை பார்க்காததினால், துணிந்து பயம் இல்லாதபடிக்கு தவறுகளின் மேல் தவறுகளை செய்து கொண்டே வருகின்றோம். அதனால்தான் வாக்களித்த நாட்டை எவ்வாறு தவறு செய்தவர்கள் பார்க்க முடியவில்லையோ, அதே போல நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற முடியாதபடிக்கு நாம் இருக்கின்றோம். அன்பானவர்களே, இதை மட்டும் நாம் யோசித்து பார்ப்போம். எத்தனை முறை நான் சோதித்தாலும் அத்தனை முறையும் என்னை மன்னிப்பதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாசல் திறந்திருக்கிறது. கிருபையின் வாசல், மன்னிப்பின் வாசல் திறந்திருக்கிறது. அதற்குள் நாம் தைரியமாக நுழைவோம். ஆண்டவரே, இதோ நான் உம்மை சோதிக்காமல், இனிமேல் நான் சூழ்நிலைகளை நம்பாமல், உம்மை மட்டும் நான் நம்பி, உமது வாக்குறுதிகளை நான் பிடித்து கொண்டு, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நான் நினைத்து பார்த்து, உம்மை நான் ஒரு நாளும் பின்னுக்கு தள்ளாதபடிக்கு உம்மையே நோக்கி நடக்கக்கூடிய எனக்கு மனதை கொடுத்தருளும் அப்பா என்று மட்டும் நாம் ஆண்டவரிடம் கேட்போம். நிச்சயம் ஆசிகளை பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இதோ இந்நேரத்தில் தகப்பனே, எங்களை நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் இனிமேல் உம்மை சோதிக்காமல், ஆண்டவரால் எப்படி முடியும் இது? இதோ 1% கூட சூழ்நிலைகள் முடியும் என்று சொல்லவில்லையே. உம்மால் எப்படிப்பா முடியும்? 100% முடியும் என்று சொல்லக்கூடிய உம்மை நாங்கள் புறக்கணித்து விட்டு சூழ்நிலைகளை நம்பின குற்றத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். இனி அப்படி நடந்து கொள்ளாமல் நீர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி உம்மை சோதிக்காமல் உம்மேல் நம்பி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.